கிட்ஸ் பைபிள் ஸ்டோரிஸ் தாவீது பார்ட் 2. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று தாவீதுடைய ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், அவன் ஒர்ஷிப் பண்ணதுனால லயனையும் கரடியும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டான், அவன் கொல்ற அளவுக்கு பலன் இருந்துச்சு இல்லையா? இந்த ஒர்ஷிப்பு அவனை இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம். சரியா? தாவீது இருந்த காலத்தில் அப்போ யார் தெரியுமா ராஜாவாக இருந்தார்? சவுலுன்னு ஒருத்தர் ராஜாவாக இருந்தார். அவர் என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணதுனால அந்த ராஜாங்கிற ஒரு பதவி என்ன பண்ணிட்டாரு, அவர் இழந்துட்டார். அவர் இழந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பூமியில் தேடுறாரு. வேற யார் ராஜாக்கு கரெக்டான ஒரு ஆள் அப்படின்னு தேடும் பொழுது அவர் கண்ணுக்கு படுற ஆள் யார் தெரியுமா? தாவீது. ஏன் தாவீது படுறாரு தெரியுமா? அவர் வொர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா? அதனால பாருங்க, வெறும் பலன் மட்டும் இல்லை குட்டீஸ், அவங்களுக்கு ராஜ்ய பாரமே கிடைக்குது. அதாவது தாவீது ராஜாவா மாறுறான். அதனால என்ன பண்றாருன்னா, அப்போ ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? சாமுவேல். அந்த சாமுவேல் கிட்ட போயிட்டு, நீ போய் என்ன பண்ணு, தாவீதை போய் ராஜாவா அபிஷேகம் பண்ணுங்கிறாரு. ஆனால் தாவீதுங்கிற பேரை மட்டும் ஆண்டவர் சொல்லலை. ஈசாயுடைய பையனை போய் என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு தெரியுமா? சாமுவேல் நேராக ஈசாய் வீட்டுக்கு போகிறாரு. அந்த ஈசாய் வீட்டுக்கு போகிறப்போ அவங்களுடைய பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்களாக இருந்தாங்களாம். பெரிய பெரிய ஜைஜாண்டிக்கா பெரிய பையன் பார்த்து 6 அடி 7 அடி இருந்தாங்களாம். எல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்களாம். பார்க்குறதுக்கே ராஜா மாதிரி இருந்தாங்களாம். சாமுவேல் போயிட்டு, ஆண்டவரே இவன் தான் நான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். ஆண்டவர் சொன்னாராம், இல்லை அப்படின்னாராம். இந்த மாதிரி 7 பசங்களையும் பார்த்துட்டாராம். அவங்களையும் இல்லை 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 இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாராம். அப்புறமா இல்லை ஏசப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சாமுவேல் கேட்கும்பொழுது சாமுவேல் கேட்டாராம், இன்னும் ஒரு நபர் இருக்கார் அவங்க வீட்டில், வேறு யாராவது பசங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமாம், ஒரே ஒரு குட்டி பையன் இருக்கான் தாவீதுன்னு சொல்லிட்டு, அவன் ஆடு மேய்ச்சிட்டு வெளியே இருக்கான் அப்படின்னாங்களாம். அப்போ சொன்னாராம் சாமுவேல், அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம ஹீரோவோட என்ட்ரி அப்போ நேராக உள்ளே வராரு தாவீது. எல்லாம் 7 பேரும் பார்க்குறாங்க. அது வரைக்கும் தாவீதை ஒரு மனுஷனா கூட சட்டை பண்ணாத அந்த 7 பேரும் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். பாருங்க, அந்த ஒர்ஷிப் அவனை எந்த லெவலில் கொண்டு போச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கும் நான் சொல்கிறேன், நீங்களும் ஒர்ஷிப் பண்ணுங்க, உங்களை ராஜாவாய் ஆண்டவர் மாற்றுவார். நாளைக்கு நம்ம இன்னும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தாவீதை பற்றி வேறு ஸ்டோரி பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.